ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்துல நிறைய காய்கறிகள் அறுவடைக்கு ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த அடுக்கு செம்பருத்தி 2 பூ பூத்திருக்கு. பாருங்களேன், நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு. பூவோட வெயிட் தாங்காம எப்படி கிளை கவுத்துட்டு தொங்குது பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அங்கங்க குட்டி குட்டியா வெள்ளை கலர்ல கொஞ்சம் டிசைனோட அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் அறுவடை ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையை இந்த ரெட் லாங் பீன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். பாருங்களேன், எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா இருக்குல்ல, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. நான் ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன், ஏன்னா எல்லாம் உள்ள வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு. தேடி தேடி பறிக்கணும். எறும்பெல்லாம் இந்த பீன்ஸ் வந்து பிஞ்சா இருக்கும் போதே சாப்பிட ஆரம்பிச்சிடுது, ஏன்னா அது நல்லா ஸ்வீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பீன்ஸ் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னமும் நிறைய பீன்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா வழக்கம் போல நம்ம வெள்ளை கத்திரி. இது மட்டும் எல்லா அறுவடையிலுமே கொஞ்சம் நிறையவே கிடைக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கொத்து கொத்தா வர்றதால நம்ம ஒரு செடி வச்சாலே போதும், ஒரு வீட்டுக்கு நிறைய காய் கிடைக்கும். நான் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். அடுத்ததான் நம்ம பறிக்க போகிறது மூக்குத்தி அவரை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தா வச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து மூக்குத்தி அவரை நம்ம விதைக்கணும்னு அவசியமே இல்லை, அதுவாக விதை கொட்டி வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல தானா கொடிகள் வந்து படர்ந்து எல்லா செடியும் போட்டு அமைக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த கிளையை நான் நட்டு விட்டுருக்கேன். இது வந்து பறிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு பறிச்சுட்டு மொத்தமாக காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக அறுவடை பண்ண போகிறது இந்த க்ரீன் லாங் பிரிஞ்சல், ஸ்னேக் பிரிஞ்சல், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக அறுவடை பண்ணும்போது ஒரு விதைக்காய் விட்டுருந்தேன், அதோட நிலைமையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப கதைச்செடி அதிகமாக வளர்ந்து சுற்றி மூடிட்டு இருந்ததால் இதில் வந்து பூச்சிங்கெல்லாம் ஏறி ரொம்ப காய் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இதை பார்த்தா பூச்சி மாதிரி தெரியல, அநேகமாக எலின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பெருச்சாலிலாம் நிறைய இருக்குது நம்ம தோட்டத்தில். அதில் ஏதோ ஒன்று தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கு. இதுக்கு மேலே இந்த காய் வந்து விதைக்க விட முடியாது, அப்படியே பறித்து விதைக்க போட வேண்டியதான். ஏன்னா விதையெல்லாம் நல்லா முதிர்வடைஞ்சிருக்கு, ஒரு சில விதைகள் முளைக்க கூட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த காயை விடலாமா வேணாமானே கன்ஃபியூஷனாக இருக்குது. பார்ப்போம், இதை அப்புறமா யோசித்து முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வந்து கீழே இருக்கக்கூடிய காயை விதைக்கி விட்டது தான் தப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப தரையோட டச் ஆகிட்டு இருந்தது. அடுத்த தடவை விதைக்கி விடும்போது கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய காயாக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஒரு பரங்கிக்காய் கூட அறுவடைக்கு ரெடியா இருக்கு. இது வந்து இவ்வளோ சீக்கிரம் காய் வந்ததுக்கு காரணம், இது வந்து போன சீசன்ல போட்ட கொடியில இருந்து திரும்பவும் துளிர் வந்தது. அதனாலதான் இவ்வளோ சீக்கிரம் காய் ரெடியா இருக்கு பாருங்க அறுவடைக்கு. இப்போ நீங்க பாருங்க, இந்த பக்கத்துல நீங்க பாக்குற இந்த வண்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க உங்க தோட்டத்துல. பார்க்க அழகா தான் இருக்கு, ஆனா இது வந்து இந்த மாதிரி பூவை ஃபுல்லா சாப்பிட்ரும். இந்த மாதிரி நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய செம்பருத்தி செடியில பூவை ஃபுல்லாவே காலி பண்ணிடுது. பூ இருந்தா தானே காய் பிடிக்கும். இந்த மாதிரி பூசணி பூவெல்லாம் அப்படியே மொட்டில் இருக்கும் போதே சாப்பிட்ருது இது. இந்த வண்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட்டுறாதீங்க, கொண்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பெருகிடுது. ஒரு வண்டு தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10-15 வண்டு வந்து சுற்றிட்டு இருக்கு நம்ம தோட்டத்தில். பார்த்தோன்னே இதை காலி பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம அறுவடை பண்ண போகிறது வரிப்புடலை. குட்டை வரிப்புடலை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இதை வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த கொடி கிட்ட வரும்போதெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த கொடியவே. எவ்வளோ அழகா பக்கத்து இலைக்கு இடையில இந்த காம்பு பாருங்க, ஒரு இலைக்கும் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தோட்டத்துல புடலங்காய் காய்க்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க ஒரு காய், அடுத்ததா தோன்னு பாருங்க. இப்போ ஒரே டைம்ல இப்போ வந்து இந்த கொடியில ஒரு 7-8 காய் அறுவடைக்கு இருக்கு. நான் ஃபுல்லாவே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒண்ணு இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. ஆம்பு பகுதி மட்டும் தெரியுது பாருங்க, அது அடியில் இருக்கிறதால சரியா காட்ட முடியல. அடுத்ததா இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ இந்த கொடியில இருந்து நம்ம ஓரளவுக்கு அறுவடை எடுத்துட்டதால இன்னைக்கு அறுவடை பண்ண போறதுல ஒரு சில காய்களை நான் விதைக்காக விட போறேன். இப்போ இந்த ஜோடியா இருக்கிற 2 காயில ஒரு பெரிய காயை விதைக்கி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இது வந்து விதைக்கி விட்டுட்டு இதை நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதே மாதிரி இதுல வந்து இந்த காய் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இது வந்து நான் விதைக்கி விட போறேன். இது வந்து ஷேப் நல்லா பெருசா வருது. பாருங்களேன், சைஸும் நல்லா சூப்பரா வந்திருக்கு, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்தும் 3 காய் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஒரு காய் மட்டும் லைட் கிரீனா இருக்கு பாருங்க. இப்போ வந்து லாஸ்டா கீழே தரையில இருக்கிறத மட்டும் இப்ப பறிக்க போறேன். மீதி 2ம் அடுத்த அறுவடையில பறிச்சுக்கலாம். அடுத்ததா இன்னொன்னு. எங்க கொடியை கட் பண்ணிடணும்னு பயமா இருக்கு, ஏன்னா காயும் பச்சை கொடியும் பச்சை கலர்ல இருக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் விதைக்க விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக கூட இருக்குது 2 காய். இப்போ அடுத்ததான் இந்த வழுதனை அறுவடை பண்ண போகிறோம். இப்போ வந்து நிறைய பூச்சி தொந்தரவு இருக்கிறதால ரொம்ப சின்ன பிஞ்செல்லாம் கூட பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பூச்சி தொந்தரவு வந்துருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து அறுவடை வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா மழை அதிகமாக பெய்யறதால காய்களும் கொஞ்சம் வெடிக்குது. ஓவரா தண்ணி நிற்கிறதால வெடிக்குது. கொஞ்ச நாள் ஆகும். இந்த மழையெல்லாம் கொஞ்சம் குறையும் போது தான் அதில் அறுவடையும் நல்லா நிறைய கிடைக்கும். இது இப்போ பார்க்க பிஞ்சாதான் இருக்கு. விட்டுட்டோம்னா நம்ம 2-3 நாளில் பறிக்கலான்னு விடுவோம். பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டுருது வந்து பூச்சியெல்லாம். அதனால பறிச்சிடலாம். இப்போ இந்த வெள்ளை கத்திரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ரொம்ப சொத்தையாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் இருந்தால் நம்ம கட் பண்ணிட்டு சமைச்சிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஆகும்போது நம்ம அதனால தான் நான் இவ்வளோ சின்ன பிஞ்செல்லாம் கூட பறிச்சுட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் கொத்தவரை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் மணப்பாறை கத்திரி அறுவடை பண்ணுவோம். இதை வந்து நான் அடுத்த அறுவடையில் தான் அறுவடை பண்ணணும்னு விட்டுட்டு வந்தேன். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே பாருங்கள் பூச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சிகப்பு வெண்டை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் லெமன் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதை மட்டும் எடுத்துப்போம். இன்னும் நிறைய பழுக்கலை, அப்படியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த பச்சை கத்திரி அறுவடை பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் இந்த பழுத்த மிளகாயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் அறுவடை பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்க்கும்போது இதில் அவ்வளோ மிளகா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீழே குறைச்சி போட்டிருக்கு பாருங்கள். ஏதோ குருவியை ஏதோ வந்து சாப்பிட்ருக்கு. இந்த பார்த்தீங்களா பாதி மிளகா தான் இருக்குது. அடுத்ததாக கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட்டும் பறிச்சுட்டு போயிடலாம். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் மழை நாட்கள் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம செவந்தம்பட்டி கத்திரி பறிக்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கத்திரி செடி பராமரிப்பு பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த செடி தான் இது. இப்போ திரும்பவும் பூச்சி தாக்க வந்திருக்கு. எல்லாத்தையும் கவாத்து பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக முடிஞ்சுது. இந்த ஆடிப்பட்டத்தில் உங்களுடைய தோட்டத்தில் அறுவடை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.